ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி கருணக்கிழங்கு தவா ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. கருணக்கிழங்கை தோல் சீவிட்டு ஸ்கொயராக நறுக்கிக்கோங்க. இந்த திக்னஸ்க்கு நல்லா 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக வெந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே கிழங்குலேயே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி திக்காக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த கருணக்கிழங்கில் ஆட் பண்ணி நல்லா மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணி ஒன்று அதில் எடுத்து வச்சுட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.